வெல்கம் டு தூக்குச்சட்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நல்ல சுவையான சாம்பார் சாதம். அரிசி, பருப்பு, நிறைய காய்கறியெல்லாம் சேர்த்து மணக்க சுவையாக செய்கிற இந்த சாம்பார் சாதம் ஒரு பர்ஃபெக்டான சத்தான உணவுங்க. இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தூக்குச்சட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை இந்த தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க அருமையான சுவையில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதே போல் 1 கிளாஸ் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டும் நல்லா கழுவிட்டு நான் 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கினேன். இப்போ நம்ம எல்லா காய்கறியும் குக்கரில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணி எடுத்துக்கிறேன், கேரட்டும் எடுத்துக்கிறேன், கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன், சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கிறேன், பீன்ஸ் எடுத்துக்கிறேன், உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன், மாங்காய் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் நான் கோடு போட்டு சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு அரிசினா நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம எடுத்துருக்கிறது 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி, 1 கிளாஸ் அளவுக்கு பருப்பு. அப்போது நம்ம 6 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும், தப்பு இல்லை. ஏன்னா நம்ம செய்ய போகிறது சாம்பார் சாதம். ஏன்னா சாதம் குழஞ்சி வரும்போது இன்னும் நல்லா இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். குக்கரை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க 5 விசில் வந்ததுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் நல்லா வெந்திருக்கு, காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்க சாப்பாடெல்லாம் நல்லா குழஞ்சிருக்கு. சாதம் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டதுக்கு அப்புறமா 50 கிராம் அளவுக்கு சாம்பார் வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு கொதி வரட்டும்.
இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதி வரட்டும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பரிமாறலாம். நல்ல வாசனையாக டேஸ்டான சாம்பார் சாதமாக கண்டிப்பாக இருக்கும். இந்த ரெசிபியில் நம்ம நிறைய வகையான காய்கறி சேர்த்ததுனால ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த உணவை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கட்டி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பார் சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த ரெசிபி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.